Good morning students, welcome to Social Plus. Today we are going to see about migration and urbanization. So civics la 4th lesson. So இந்த லெசனில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்ப்போம். ஒன்று வந்து மைக்ரேஷன், இன்னொன்று அர்பனைசேஷன். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வாட் இஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெசனை நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஸோ மீனிங், காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன் பற்றி பார்ப்போம். தென் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், தென் கான்செப்ட் ஆஃப் அர்பனைசேஷன், ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் அர்பனைசேஷன், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். சரியா? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம மைக்ரேஷன்னா என்ன, what are the types of migration, and then concept of migration பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். Migration has been defined differently by different experts. In general, migration is defined as a permanent or semi-permanent change of a residence of an individual or a group of people over a significant distance. So the term migration refers to the movement of people from one place to another place. அப்போது மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு certain people அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்களோட பிளேஸ்லேருந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டோடு சேர்த்து ஒன்று பெர்மனண்ட்டாகவே சேஞ்ச் ஆகிடுவாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. சரியா? இல்லை செமி பெர்மனண்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்ரரியாக, அதாவது ஒரு 3 monthsக்கு ஒரு 3 months வந்து இங்கே இருப்பாங்க, 3 months வந்து மாறுவாங்க, ஸோ திரும்ப அகைன் 3 months இங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறுறது எல்லாமே வந்துட்டு செமி பெர்மனண்ட். அப்போ குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பீப்புளோ வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அவங்களோட செட்டில்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமனாக தெரியும். சரியா? அப்போ மைக்ரேஷன் அப்படின்னா காமனாக இதுதான். சரியா? இப்போ மைக்ரேஷனுக்கு யுஎன்ஓ வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு யுஎன்ஓ, migration is a form of geographical mobility of population between a geographical unit to another, generally involving a permanent change of residence. ஸோ ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய குடியிருப்புகள். சரியா? அந்த குடியிருப்புகள்லேருந்து ஒன்று பெர்மனெண்ட்டாகவோ இல்லைனா செமி பெர்மனெண்ட்டாகவோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்லேருந்து இன்னொரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சரை தேடி போகிறது வந்துட்டு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யுஎன்ஓ சொல்லுது. சரியா? So one of the most important aspects of social science is human migration. அப்போ இந்த மைக்ரேஷனில் மெயினானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் மைக்ரேஷன் தான். It has maintained a close relation with mankind from its earliest stage. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ஸ்லேருந்து மனுஷங்க, அதாவது ஹியூமன் வந்து ஃபார்ம் ஆனாங்க. நம்ம வந்து ஹியூமன்ஸோட சயின்ஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ அந்த ஏப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஏப்ஸ் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆச்சு. நிறையா காண்டினென்ட்ஸ்க்கு வந்து அந்த ஏப்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு. அப்படின்றனால தான் ஹியூமனோட ஸ்ப்ரெட் வந்து எல்லா இடத்துல இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மைக்ரேஷன்லேயே மெயினானது எதுனா இந்த ஹியூமன் மைக்ரேஷன் தான். ஸோ மைக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் important dynamic human activities from the very beginning of human life. So during the early days, people moved from one place to another in search of food. So when most of the people ceased to live in forest and adopted civilized life, they developed relationship with domesticated animals and fertile land. As a result, mobility of mankind changed considerably. So இதை நம்ம படிச்சிருப்போம். அதாவது குரங்குலேருந்து மனுஷனாக மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆகும் இல்லையா? ஸோ அது நீங்கள் ஏர்லியர் கிளாஸஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ ஹியூமனோட மைக்ரேஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். As a result, mobility of mankind changed considerably. So they almost left the nomadic life and started to live in a permanent settlements. அப்போது nomadic life அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது, மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, நாடோடி மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட். ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் பீப்புள் continue to move from one region to another in search of fertile land for cultivation.
அப்போ செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்டிவேபிள் லேண்ட் எது ஃபர்டைலான லேண்டு அப்படின்றத சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் மொபிலிட்டி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்போது நேச்சரும் கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது எல்லா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒன்று வந்து கூலிங்காக இருக்கலாம், ஒன்று ஹாட்டாக இருக்கலாம், ஒன்று ட்ரையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வாட்டரி கண்டென்ட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஃபெர்டைலான லேண்ட் அப்படின்றது வந்து வேறு இல்லையா? இப்போ வந்து ஒரு அண்டார்டிகா ரீஜனில் போய் எல்லா பீப்புளுமே போய் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே போய் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? ஒன்று அக்ரிகல்ச்சர் பார்க்க முடியும்னா முடியாது, இல்லை ஃபிஷரிஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ பீப்புளோட செட்டில்மெண்ட்ஸ் அங்கே இருக்காது இல்லையா? ஸோ எங்கே வந்து ஒரு வெல் டெவலப்டு பிளேஸாக இருக்கோ, எப்போ இது வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கோ, அங்கே தான் வந்து பீப்புள் வந்து மேக்ஸிமம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ there are a number of factors which are responsible for the migration of human population. So these factors can be grouped under the head of favorable and unfavorable factors. So factors அப்படின்னா காரணிகள், இந்த மைக்ரேஷனுக்கான காரணங்கள், ஏன் வந்து பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாறுறாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபேவரபுளான காரணங்கள், இன்னொன்று அன்ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் விச் அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் அ லொக்கேஷன் ஆர் கால்ட் புல் ஃபேக்டர். சரியா? ஸோ இது வந்து புல் ஃபேக்டர்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது ஃபேவரபிள் ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் புல் ஃபேக்டர். சரியா? அதாவது ஈர்க்கக்கூடியது. சரியா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா த அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் விச் மேக் த பீப்புள் டு மூவ் அவுட் ஃப்ரம் அ லொக்கேஷன் ஆர் கால்டு புஷ் ஃபேக்டர். அப்போ தள்ளப்படுறாங்க, அந்த நிலைமைக்கு அவங்க என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா தள்ளப்படுறாங்க. சரியா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கேட்டகரிக்குள்ளே சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம எதெல்லாம் வந்து புல் ஃபேக்டர், எதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டர் அப்படின்றத பற்றி பார்ப்போம். So the various causes which are responsible for human migration is categorized under 5 groups as follows. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை வந்து 5 கேட்டகரிக்குள்ளே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்கலாஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். எக்கலாஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அப்போது நேச்சுரலான ரீசன்னால் வந்துட்டு மைக்ரேட் ஆகி போகக்கூடியது. ஸோ நேச்சர் தான் அதுக்கு வந்து மெயினான காரணமாக இருக்கும். ஸோ த காசஸ் ஆப்ரேட் under this category are natural ones. So they include volcanic eruption, earthquake, flood, drought, etc. So these events force people to leave their native places and settle in the new areas. சரியா? அப்போது இயற்கையான காரணங்கள்னால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பீப்புள் வந்து அந்த பிளேஸில் இருந்து அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள்னால, இயற்கையால் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் ஆர் எல்ஸ் எக்கலாஜிக்கல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். சரியா? அப்போ அப்படிப்பட்ட பீப்புள் எங்கே செட்டில் ஆகி போவாங்க அப்படின்னா த கண்டிஷன் லைக் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ஏரியாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹசார்ட்ஸ் அண்ட் பொல்யூஷன் எக்ஸெட்ரா அட்ராக்ட் த மைக்ரன்ஸ். இங்கே மைக்ரன்ஸ் அப்படின்னா அந்த பீப்புளை குறிக்கும். சரியா? அப்போ இந்த மைக்ரன்ஸை இது அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நேச்சுரல்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி இனி எங்கேயுமே நடக்காத இடங்களை தேடி தான் போவாங்க. சரியா? அப்போ இப்படிப்பட்ட எக்கலாஜிக்கல் ரீசனால் போகக்கூடியவங்க அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ஏரியாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹசார்ட்ஸ் அண்ட் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் அவங்க போய் செட்டில் ஆவாங்க. சரியா? ரெண்டாவது எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா டு another. Various economic causes determine the level and direction of migration. So the availability of fertile agricultural land, employment opportunities, development of technology, etc. are some of the economic causes that attract the migration. So the mass poverty and unemployment force the people to move out from their native places to take place
where the better employment opportunities are available. அப்போது எக்கனாமிக் சப்போர்ட்காக இப்போ ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்காங்க. அப்படி செட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமே இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சது அக்ரிகல்ச்சர் தான், அதை நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னா அந்த லேண்டு வந்து ஃபர்டைலாக இல்லை. அப்போ இந்த மாதிரி ரீசனில் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து முக்கியமானது எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் சப்போர்ட் தான். அப்போ என்ன பண்ணி ஆகணும், அது வந்து அவங்களோட பெர்மனெண்ட்டான பிளேஸாகவே இருந்தாலும் இல்லை ஒருவேளை ஒரு சொந்த வீடே வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு எங்கே வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி கிடைக்கிது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மூவ் ஆகி வருவாங்க. அப்போ இந்த எக்கனாமிக் ஃபேக்டருக்காக மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். சரியா, இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது என்னென்னா socio-cultural causes of migration. So socio-cultural causes also play some roles in the process of migration. So migration of women after marriage and migration associated with pilgrimage are based on the socio-cultural customs. அப்போது சோஷியோ கல்ச்சுரல் அப்படின்னா இப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள். இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்றது காமனான விஷயம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரேஜில் ஒரு விமன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பிறந்த இடத்துலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணி போகிற இடத்துக்கு மாறி போவாங்க. வேறு ஒரு ஊராக இருந்தாலும் எல்லாமே இது முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க செட்டிலாக இருந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போவாங்க. சரியா, அப்போ இது சொசைட்டியில் இருக்கக்கூடிய காமனான விஷயமாக அது வந்து இருக்குது. சரியா, அப்போ இப்படிப்பட்ட ரீசனால் போகக்கூடியது சோஷியோ கல்ச்சுரல் மைக்ரேஷன். நாலாவது டெமோகிராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். So in demographic sense, the population composition like age and sex, overpopulation and underpopulation are the major causes of migration. It is well known fact that adults are more migratory than any other age groups. Women mostly migrate after their marriage. அப்போ demographic causes of migration அப்படின்னா இங்கே ஓவர் பாப்புலேஷன், அதாவது இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இல்லை நல்ல ஒரு ஜாப் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன செய்வாங்க, அவங்க இங்கேருந்து அங்கே செட் மாறி போயிடுவாங்க. சரியா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி போகக்கூடியது எல்லாமே டெமோகிராஃபிக் மைக்ரேஷன் சொல்லலாம். ஸோ ஜென்ரலி ஓவர் பாப்புலேஷன் இஸ் கன்சிடர் அஸ் அ புஷ் ஃபேக்டர் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் டு பி புல் ஃபேக்டர் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன். அப்போ இங்கே ஓவர் பாப்புலேஷன் அப்படின்றது புஷ் ஃபேக்டராக இருக்குது அண்ட் அண்டர் பாப்புலேஷன் அப்படின்றது புல் ஃபேக்டராக இருக்குது. புஷ் ஃபேக்டர் ஃபுல் ஃபேக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன், லாஸ்ட் ஒன். ஸோ வேரியஸ் பொலிட்டிக்கல் காசஸ் லைக் colonization, wars, government policies, etc. have always been playing important role in human migration from time to time. So wars have been one of the significant causes of migration since ancient time. அப்போது பொலிட்டிக்கல் காசஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அல்லது அரசியல் இல்லை அந்த நாட்டோட வரைமுறை இந்த மாதிரியான ரீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார் அப்படின்றத மெயினான ரீசனாக சொல்கிறாங்க. சரியா, அல்லது கவர்மெண்ட்டோட பாலிசிஸ். காலனைசேஷன் அப்படின்னா நம்ம அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காலனைசேஷன் அப்படின்ற மாதிரி வரும். சரியா, அப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே வந்து பீப்புள் வந்து பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு கீழே அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது எங்கே வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரீடம் எதிர்பார்த்து போகக்கூடியதுனால அது வந்துட்டு பொலிட்டிக்கல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நம்மளோட இந்தியாவுக்கு ரெஃப்யூஜிஸாக வந்து செட்டில் ஆனாங்க. அப்போ அது வந்து பொலிட்டிக்கல் மைக்ரேஷன். ஸோ இதெல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் சொல்லிட்டு 5 டைப் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். சரியா, ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன மாதிரியான காரணங்கள். சரியா, இது வந்துட்டு இப்போ டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். அப்போ இதே 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ மைக்ரேஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன் செவரல் வேஸ். இட் இஸ் யூஸ்வலி கேட்டகரைஸ் அஸ் ஃபாலோஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஸ்ட் ஆன் த மூமெண்ட் அசோசியேட்டட் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்ஸை பொறுத்து ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் migration. So the movement of people within the country is known as internal migration. Internal migration அப்படின்னா within the country. இப்போ இந்தியாவுக்குள்ளேயே வந்து மாறுறாங்க அப்படின்னா என்ன ஆகாது, பாப்புலேஷன் கவுண்டிங் வந்து மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறாது. இந்தியா கால்குலேஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக அது மாறாது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையிலேருந்து நம்ம சென்னைக்கு போய் செட்டில் ஆகுறோம் அப்படின்னா அப்போ பாப்புலேஷன் கவுண்டிங் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். அப்போ வித்தின் த கண்ட்ரி, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்க்கு போகிறோம், காஷ்மீர் போகிறோம், இல்லை அப்படின்னா மகாராஷ்டிரா போகிறோம், உத்தரப்பிரதேஷ் போகிறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இதெல்லாமே எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா இன்டர்னல் மைக்ரேஷனுக்குள்ளே வந்துடும். சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட், இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட். ஓகேயா? இன்டர்னல் மைக்ரேஷன். இப்போ ஒரு வில்லேஜ்லேருந்து அர்பனுக்கு வருவாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இதுதான் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன். So further, the internal migration is classified into 4 categories on the basis of place of origin and destination of migrants. அப்போ இதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா certain கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா rural to urban migration. So it's the movement of population from rural areas to growing towns and cities, mainly in search of employment, education and ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ். அப்போ ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாவுக்கு, வில்லேஜ்லேருந்து டவுன் ஏரியாவுக்கு வர்றது தான் இந்த ரூரல் டு அர்பன். எதுக்காக வருவாங்க? அந்த நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், எஜுகேஷன் கிடைக்கணும், ஹெல்த் இருக்கணும், அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வில்லேஜிலேருந்து டவுனுக்கு வர்றாங்க. அப்போ இது வந்து எப்படி நடக்குது? வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே நடக்குது. இது ஒரு டைப். சரியா? ரெண்டாவது அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன். அர்பன் டு அர்பன் அப்படின்னா இப்போ அவங்க இருக்கிற இடமும் வந்து அர்பன் தான், ஒரு டவுன் தான், இன்னொரு இடமும் வந்து டவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை வந்து டவுன் தான், ஆனால் ஏன் மதுரையிலேருந்து வேலைவாய்ப்பு சென்னைக்கு போகிறாங்க? அப்போது மதுரையை காட்டிலும் சென்னையில் வேலைவாய்ப்புகள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குது. அப்போ அப்படிப்பட்டது எல்லாமே அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன் தான். அப்போ இதுவும் இப்படி தான் நடக்குது, வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே தான் நடக்குது. சரியா? அதனால தான் இது அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து மூணாவது ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன். சரியா? ஸோ இஸ் driven by fertile land for cultivation and other sociological factors like marriage etc. அப்போ இது வந்து ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன். அப்போது ஒரு வில்லேஜ் வந்து ஃபர்டைலான வில்லேஜாக இருக்கும், இல்லை இன்னொரு வில்லேஜ் அதை விட ஃபர்டைலான வில்லேஜாக இருக்கும். எப்படி நம்ம டவுனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? ஸோ இது வந்து ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன். அடுத்தது அர்பன் டு ரூரல், அதாவது டவுன்லேருந்து வில்லேஜுக்கு வரக்கூடியது. ஸோ இட் இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் அர்பன் சென்டர்ஸ் டு ரூரல் ஏரியாஸ் டு கெட் rid of the urban problems and returning to native places after retirement from jobs. Rural to urban migration is the most common one. அப்போது நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்காக எல்லாமே இருக்குது அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அது இதிலேருந்து ஃப்ரீயாக லைஃப்பில் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூரலில் இருக்கிறவங்க அர்பனை தேடி வருவாங்க. அப்போ இது வந்து ஒரு கேட்டகரி. அப்போ இது 4 தான் வந்துட்டு இன்டர்னல் மைக்ரேஷன் வித்தின் த கண்ட்ரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்டை பேஸ் பண்ணி இந்த 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் மைக்ரேஷன், ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். சரியா? இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன்னால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த செட்டில்மெண்ட், இந்த மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த பவுண்டரியை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் தட் occurs across the national boundaries are known as international migration. சரியா? ஓகேயா? அப்போ அது ரெண்டுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்டை பேஸ் பண்ணி 2, இன்டர்னல் இல்லது இன்டர்நேஷ்னல். அடுத்து பி கேட்டகரி பாருங்கள், பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் த மைக்ரன்ஸ் ஃப்ரம் மைக்ரேஷன். அப்போ வில்லிங்னஸ், பீப்புள் வந்து வாண்டடாக போகிறாங்களா இல்லை அப்படின்னா அன்வான்டாக போகிறாங்களா. வாலண்டரி மைக்ரேஷன், வாலண்டரியாக கேட்டு வாங்கிட்டு போகிறது வந்துட்டு வாலண்டரி மைக்ரேஷன். இஃப் த மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேசஸ் ஆன் பர்சன்ஸ் ஃப்ரீ வில் இனிஷியேட்டிவ் and desire to live in a better place and to improve their financial status, the migration is said to be voluntary. voluntary அப்படின்னாலே தெரியும், வாண்டடாக விருப்பப்பட்டு போகிறது தான் வந்து வாலண்டரி மைக்ரேஷன். அப்போது ஒரு பீப்புள் வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் சப்போர்ட்காக, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவோ இல்லை அப்படின்னா சம் அதர் ரீசன்ஸ்க்காகவோ வந்து வாலண்டரியாக போகிறாங்க, விருப்பப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மைக்ரேஷன் வந்து வாலண்டரி மைக்ரேஷன். வில்லிங்னஸ், அதனால தான் அது வில்லிங்னஸ்க்குள்ள கொண்டு வராங்க. ரெண்டாவது கேட்டகரி பாருங்கள், இன்வாலண்டரி ஆர் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். ஃபோர்ஸ்டு அப்படின்னா தள்ளப்படுறாங்கன்னு அர்த்தம். இப்போ if the migration takes place against the will of migrants, the migration is
termed as involuntary migration. அப்போ பீப்புளுக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகிறது அப்படின்றது வந்து involuntary migration. அதாவது the push factors like war may be force of the people to emigrate from a place is of this type. இப்போது இதில் எக்ஸாம்பிளாக எதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த வார் டைம்னால் வரக்கூடிய பீப்புள். அப்போ அங்கே வந்து ஒரே போராக தான் இருக்குது, அங்கே வந்து பீப்புளால் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலை அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட்டு, நம்ம வேறு இடத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் மாறி வருவாங்க. அப்போ இது வந்து இன்வாலண்டரி மைக்ரேஷன். ஸோ மூணாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ஆஃப் மைக்ரேஷன் இன் த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். அப்போது எவ்வளோ நாள் வந்து இருக்காங்க, பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டாங்க, அது வந்து செமி பெர்மனெண்ட். இதுதான் வந்து இங்கே செமி பெர்மனெண்ட். அதுதான் இங்கே என்னென்னு பாருங்கள், ரெண்டு கேட்டகரி. ஒன்று ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன், இன்னொன்று லாங் டேர்ம் மைக்ரேஷன். ஸோ ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன், இன் திஸ் கைண்ட் ஆஃப் மைக்ரேஷன் த மைக்ரண்ட்ஸ் ஸ்டே அவுட் சைட் ஒன்லி ஃபார் அ ஃபியூ or else short duration before returning to place of origin, and duration may be from a few days to few months. Long term migration அப்படின்னா it is a kind of migration in which the migrants stay outside at least for a few years. அப்போது இங்கே ரெண்டு கேட்டகரி சொல்கிறாங்க, ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன், இன்னொன்று லாங் டேர்ம் மைக்ரேஷன். இங்கே ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு பீப்புள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும், அது மேபி வந்து ஒரு ஃபியூ டேஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபியூ மந்த்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபியூ இயர்ஸாக இருக்கலாம், அப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யாராவது வந்து ஒரு வெளியூரில் வேலை பார்ப்பாங்க. சரியா, அவங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் இருக்கும், சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சாட்டர்டே சண்டே லீவுக்கு அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. ஆனால் மேக்ஸிமம் டேஸ் எங்கே இருக்காங்க, வெளியூரில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஏதாவது கான்ட்ராக்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்து போவாங்க. மேபி ஒரு 5 இயர்ஸ் இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க. போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் அந்த 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டது ஒரு லாங் டியூரேஷனாக இருக்கனால அது வந்து லாங் டேர்ம் மைக்ரேஷன். சரியா, அப்போ இதுதான் டியூரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதில் மூணாவது கேட்டகரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா சீசனல் மைக்ரேஷன். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் மைக்ரேஷன் யூஸ்வலி a group of people migrates from their native places during a particular season and returns after end of that season. So people migrating to hill stations during summer in the migration of agricultural workers during the sowing season belong to this category. So transhumance is another example of seasonal migration. அப்போ ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும் அங்கே செட்டில் ஆகிட்டு திரும்ப அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் போவாங்க. ஸோ அப்படி சீசனை பேஸ் பண்ணி போகக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சீசனல் மைக்ரேஷன். சரியா, ஸோ அடுத்தது கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் அஃபெக்ட்ஸ் both the areas of origin of migration and areas of destination. So the following are the major consequences of migration. அப்போ வாட் இஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா இந்த மைக்ரேஷன் நடக்கிறனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படின்றது தான் இங்கே கான்சிக்வன்சஸ். சரியா, ஸோ என்ன மாதிரியான அஃபெக்ட் வந்து ரெண்டு சைட்லேயுமே கொடுக்கும். ஒன்று அவங்க இருந்த பிளேஸு, இன்னொன்று அவங்க மாறின பிளேஸ். இப்போ அவங்க இருந்தது மைக்ரேஷன், அவங்க மாறின பிளேஸ்க்கு பேர் வந்து டெஸ்டினேஷன். சரியா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் கான்சிக்வன்ஸ். ஸோ இட் சேஞ்ச் ஏஜ் அண்ட் செக்ஸ் composition of population. So migration of females after their marriage leads to decline in sex ratio in the source region and increase the sex ratio in the regions of destination. So the migration of male workers in search of jobs decreases the dependent population of the source region, which increases the dependency ratio. அப்போ demographic consequences அப்படின்னா on the base of பாப்புலேஷன். சரியா, அப்போ பாப்புலேஷனில் என்ன ஆகுது, டெமோக்ராஃபிக் கான்சிக்வன்சஸ்னால இப்போ வந்து ஃபீமேல்ஸ் எல்லாமே மேரேஜ் ஆகி போகும்போது அந்த இடத்துல இன்னொரு இடத்துல அங்கே நம்பர் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போகிறாங்க அப்படின்றப்ப அங்கே செட்டில்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களோட கவுண்டிங் அங்கே மாறுது. அப்போ பாப்புலேஷன் அப்படின்றது மாறும். இது வந்து முதல் வரக்கூடிய எஃபெக்ட். சரியா, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் கான்சிக்வன்சஸ். ஸோ த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் டுவோர்ட்ஸ் அர்பன் ஏரியா லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் plural society. Okay, and it helps the people to come out of narrow mindedness
and people become generous. ஸோ சோஷியல் கான்சிக்வன்சஸ்ன்னு வரும்போது நிறைய ரீஜன் வந்து மாறி போவாங்க. இப்போது மேபி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகலாம். அப்போது என்னாகும் அப்படின்னா அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து மேபி மாறலாம், அவங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே social consequences. So economic consequences. So the migration of more people from overpopulated to underpopulated regions resulted the imbalance of the resource population ratio. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அங்கே அந்த ரிசோர்ஸோட தேவையும் வந்து என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். சரியா? அப்போ அந்த ரேஷியோ என்ன செய்ய முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன் சம் கேசஸ் the regions of over and under population may become the regions of optimum population. So migration may influence the occupational structure of the population of an area. Through this, it will certainly affect the economy of the region also. So brain drain is a consequence of migration. So brain drain refers to the migration in which skilled people from economically backward countries move to developed countries in search of better opportunities. So eventually this leads to the backwardness in source regions. This is called as backwash effects. So brain drain அப்படின்றது வந்துட்டு இங்கே இப்போது நல்ல வேலைவாய்ப்புகளுக்காக இங்கே நல்லா படித்தவங்க என்ன செய்கிறாங்க, வேலைவாய்ப்புகளுக்காக தேடி இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறி போயிடுறாங்க. இதுதான் எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். அடுத்தது என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் of people from rural to urban areas causes overcrowding in cities and puts heavy pressure on resources. So it leads to rapid growth of cities. The overpopulation in urban areas leads to the pollution of air, water and soil. So scarcity of drinking water, lack of space for housing, traffic congestions and poor drainage are the common environmental problems prevail in urban areas. So the lack of space for housing and the rising of land costs lead to the formation of slums. அப்போ எக்கனாமிக் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் என்ன செய்யுது, புவர் பாப்புலேஷன்னால் ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அர்பன் டெவலப்மெண்ட்னால் அது என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு சிட்டின்றது மெக்கானிசமாக இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து நிறையா பொல்யூஷனை தான் க்ரியேட் பண்ணும். இதனால் வந்துட்டு அவங்களுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் வரும், அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து ஷார்ட்டேஜஸ் வரும். இதுக்கு எக்ஸாம்பிளாக எதுனா சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட சென்னையை சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு மைக்ரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் இன் விச் there is an increase in the proportion of population living in towns and cities. Our development of towns தான் urbanization. அப்போ இந்த அர்பனைசேஷனுக்கு மெயினான காரணங்கள் என்ன அப்படின்னா மைக்ரேஷன் தான் மெயினான காரணம். அதை நம்ம லாஸ்ட்டாக மைக்ரேஷனில் பார்த்தோம். ஸோ அர்பனைசேஷன் இஸ் driven by 3 factors: natural population growth, rural to urban migration and the reclassification of rural areas into urban areas. அதாவது 3 கேட்டகரியில் மாறுமா. ஒன்று வந்துட்டு நேச்சுரல் பாப்புலேஷன், நேச்சுரலாகவே பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரியில் திடீர்னு வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னா அது வந்து அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட்க்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ். சரியா? மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ். ரீக்ளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது அந்த மேபி அந்த கண்ட்ரியே வந்துட்டு டெவலப் பண்ணணுன்றக்காண்டி அர்பனாக மாற்றிருப்பாங்க, அப்படிப்பட்டது. So present day urbanization includes changes in demographics, land cover, economic processes and characteristics of geographic area. அப்போது இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய அர்பனைசேஷன் இருக்குது. அப்போ அர்பனைசேஷனோட ஹிஸ்ட்ரியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ அர்பனைசேஷனை வந்து ஏன்ஷியன் பீரியட், மிடிவல் பீரியட் அண்ட் மாடர்ன் பீரியட்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் பீரியடில் அர்பனைசேஷன் அப்படின்னா அதாவது நகரமயமாதல். அப்போ ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பிளான்ட், வெல் பிளான்ட் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய வேறு அதர் எஜிப்ஷியன், சைனீஸ் இந்த மாதிரி சில சிவிலைசேஷன் நம்ம சொல்லலாம். So in urban centers started developing during the prehistoric period.
During this period, primitive man started domestication of plants and animals. It was period of development and permanent settlements. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை தானே டெவலப் பண்ணாங்க. யாருமே வந்து சடனாக இப்போ முதல் நாள் பிளான் பண்ணி முதல் நாள் எதையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போது பிகினிங்கில் இருந்துமே என்ன இருக்குது, அந்த ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்றா தான் கண்டுபிடிச்சான். சரியா, இப்போ வீல் கண்டுபிடிப்பான், அதில் வந்து தான் வந்து அதை வந்து ஒரு வெஹிக்கிளாக வந்து மாற்றினாங்க. அதே மாதிரி பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது சாப்பிட்ட விதையை கீழே போடுறேன், அங்கேருந்து ஒரு செடி வளருது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த மண் தேவை அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனாக தான் வர ஆரம்பிக்குது. அப்போ அப்படி தான் என்ன செய்கிறான், அந்த வெல் டெவலப்டு சிட்டிஸை மாற்ற ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி ஏன்ஷியன் டைமில் இருந்த சில சிட்டிஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஓன்லி இன் இந்தியா. சரியா, அப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லையுமே டெவலப்டு சிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்கு. இந்த உர் அண்ட் பேபிலோன் அண்ட் மெசபடோமியா and Thebes and Alexandria in Egypt, then Athens in Greece, Harappa and Mohenjo-daro in India were noted prehistoric cities of the world. அப்போ இதெல்லாமே எப்போ டெவலப் ஆன சிட்டிஸ், ஏன்ஷியன் டைமில் டெவலப் ஆன அர்பனைஸ்டு சென்டர்ஸ். ஸோ அதனால் இது நம்ம ஏன்ஷியன் பீரியடில் இருந்த அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்தது மிடிவல் பீரியட். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த பீரியட் ஆஃப்டர் த 11th century. During this period, the European countries increased their overseas trade, which played an important role in the revival of European towns and cities of a period low development. At the end of the 13th century, Paris, London, Geneva, Milan and Vienna were the important cities ஃபார்ம்ட் இன் யூரோப். சரியா, அப்போது மிடிவல் பீரியட்லேயுமே என்ன செய்கிறாங்க, அந்த முகல்ஸோட பீரியடில் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நிறையா டவுன்ஸ் டெவலப் ஆகுது. அடுத்தது மாடர்ன் பீரியட். ஸோ திஸ் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 17th century. It makes the third phase of development in urbanization. The industrial revolution in the 19th century accelerated the growth of towns and cities. The European with urban civilization gave birth to a large number of நியூ டவுன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியன். அப்போ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாடர்ன் டைமில் இங்கிலாண்டில் நடந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க. சரியா, அதை பற்றி வந்து உங்களுக்கு 9th ஒரு லெசனே வந்து ஃபுல்லாக இருக்கும், அப்போ வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் வேர்ல்டு வார்க்குமே மெயினான காரணமாக இருக்கும். அப்போ இதெல்லாமே அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் இந்த மாடர்ன் பீரியட். த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷன். இப்போ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷன்னா இந்த அர்பனைசேஷனால் என்ன மாதிரியான மாற்றங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸு. நம்ம ஏற்கனவே நம்ம மைக்ரேஷனில் பார்த்துருப்போம். இதனால் என்ன ஆகும், அர்பனைசேஷன் டெவலப் ஆக அந்த குடியிருப்புகள் வந்து ஜாஸ்தியாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டக்கூடிய நிலைமை வந்து உருவாகும். இப்போ சென்னைக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு 4-5 மாடி வீடாக கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லம்ஸ் கிரியேஷன் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான். சரியா, ரெண்டாவது ஓவர் க்ரௌடிங். ஸோ ஓவர் க்ரௌடிங் அப்படின்றது என்ன ஆகுது, நிறையா டிசீசஸ் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அடுத்தது வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன். அப்போ இது என்னாகும், எல்லாமே லேக் ஆகும். வாட்டர் சப்ளை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும், ட்ரைனேஜ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், சானிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே லேக் ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிராஃபிக். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிராஃபிக் அப்படின்றதுமே என்ன ஆகும், இங்கே நம்மளுக்கு லேக் ஆகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய பேர் வந்து இருக்காங்க, பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து திடீர்னு பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், டிராஃபிக் க்ரியேட் ஆகும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் அப்படின்றது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அர்பனைசேஷன் ஏன் அப்படின்னா நல்லா வந்து ஒரு எக்கனாமிக் சப்போர்ட் கிடச்சிடும். அப்படின்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா அவனுக்கு வாழ்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவனோட லைஃப்பை வந்து டெவலப்டாக மாற்றணும்னு நினைப்பாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் தான் வந்து அர்பனைசேஷனால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ். சரியா, அப்போது இந்த லெசனில் நம்ம 2 டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மைக்ரேஷன், இன்னொன்று அர்பனைசேஷன். மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு பீப்புள் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அவங்களோட செட்டில்மெண்ட்டை பெர்மனெண்ட்டாவோ இல்லை அப்படின்னா செமி பெர்மனெண்ட்டாவோ மாற்றுற பேர் தான் மைக்ரேஷன். சரியா, அந்த மைக்ரேஷனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த அர்பனைசேஷன். அப்போ அர்பனைசேஷனில் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான அர்பனைசேஷன் இருக்குன்றது பற்றி நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு நியூ லெசன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.